அவளுக்கு கல்யாணம் ஆன விஷயத்தை விட அவ உயிர் முக்கியம்ல. அதனால அவளோட கல்யாண விஷயத்தை மறைக்கிறது தான் நல்லது. நீங்க பேசுறது சரியில்லை சித்தி. உங்க பகையை எது மூலியமா தீர்த்துக்கலான்னு பாக்குறீங்க, அது உங்க பேச்சிலேயே தெரியுதே. விடுமா, இவ வாயில இருந்து நல்ல வார்த்தை எதிர்பார்க்க முடியுமா? முதல்ல ரேவதி நல்லபடியா குணமாகட்டும். வா. ஹலோ, ரேவதி மேடம்களா? நான் உங்கள் ஹஸ்பண்ட் தான் பேசுகிறேன். என்ன விஷயம் சொல்லுங்கள். சார், முக்கியமான விஷயம். நான் உங்கள் வீட்டில் தான் இருக்கேன். கொஞ்சம் வீடு வரைக்கும் வர முடியுமா? சரிங்க, வரேன். ஹலோ சார். வணக்கம் சார். நீங்கள் தானே கால் பண்ணீங்க? ஆமாம் சார். என் பேர் ரங்கராஜ். ரேவதி மேடம் உங்களுக்காக இந்த பைக் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கல்யாண நாள் கிஃப்டாக கொடுக்கறதுக்காக டெலிவரி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. நாங்களும் இங்கே நேற்றே வண்டி எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் வீட்டில் யாரும் இல்லை. வீட்டில் வேலைக்காரம்மா மட்டும்தான் இருந்தாங்க. டெலிவரி கொடுத்துட்டு போயிடலான்னு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்த்தோம். யாரும் வராததுனால கிளம்பி போயிட்டோம். சரி, இன்னைக்காவது டெலிவரி பண்ணிடலான்னு தான் கால் பண்ணேன். ரேவதி மேடம் இருக்காங்களா சார்? இல்லை, அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, தான் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. சாரி சார், அவங்களும் இருப்பாங்க. சந்தோஷமாக டெலிவரி கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன். திடீர்னு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறீங்க. கடவுள் அருளால் சீக்கிரமாக குணமாக்கி வீட்டுக்கு வரணும். சார், இதில் பைக்கோட வாரண்டி கார்டு, இன்சூரன்ஸ், ஆர்சி புக் எல்லாமே இருக்குது. வாங்கிக்கோங்க சார். இந்தாங்க சார் பைக் கீ. சரிங்க சார், தேங்க்யூ சார். நான் கிளம்புறேன் சார்.